அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சாட்டை துரைமுருகன் அவர்களை டிடிவி தினகரன் அவர்களோட ஆதரவாளர்கள் வந்து டைரக்டா திருச்சியில இருக்க சாட்டை துரைமுருகன் அவர்களோட வீட்டுக்கு போய் அவருடைய காரை தாக்கியிருக்காங்க. நீ வெளியே வா சாட்டை துரைமுருகன் சொல்லி ஆபாசமான வார்த்தைகள்ல பேசி, அது மட்டும் இல்லாம நீ வந்து தினகரனை பத்தி தேவையில்லாம உன்னுடைய சாட்டை வலை ஒளியில போட்ட வீடியோவை நீ தூக்கணும் அப்படின்ற மாதிரி தினகரன் அவங்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுத்திருக்காங்க. அதாவது சாட்டை துரைமுருகனோட வீட்டு வாசல்லையே. சாட்டை துரைமுருகன் பயத்துல வீட்டை விட்டு வெளியே வரல, உயிர் அச்சத்துல அவர் வீட்டுக்குள்ளே இருந்து காவல்துறைக்கு போன் அடிக்கிறாரு. பின்னாடி காவல்துறை வர்றாரு. எதற்காக இந்த தாக்குதல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டிடிவி தினகரனை பத்தி சாட்டை துரைமுருகன் அவர்கள் நிறைய விஷயங்கள் அவருடைய யூடியூப் சேனல்ல பேசுறாரு. என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, டிடிவி தினகரன் சசிகலா அவர்களுடைய அண்ணன் பயலா இல்லாம இருந்திருந்தா, அக்கா பயலோ அண்ணன் பயலோ ஏதோ ஒரு சொந்தக்காரன் ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியல, அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாம இருந்திருந்தால் இவர் வந்து ஒரு பியூனா இருக்க கூட லாக்கி இல்லாத ஆளு அப்படி இப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒருமையில இவர் தாக்கியிருக்காரு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அமமுகவினருக்கு வந்து போய் தெரிஞ்சதுக்கு அப்புறம், எப்படி என்னுடைய தலைவர் வந்து இதுக்கு முன்னாடி பேசியிருந்தா பரவாயில்ல, நீ பேசலாம், உனக்கு எதுவுமே பேசாம இருந்த ஒருத்தவரை நீ எப்படி போய் இப்படி பேசுவ, அந்த வீடியோ டெலீட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்திருக்கு. சாட்டை துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து எதுவுமே பண்ணல, நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு அரசியல் ஒரு வார்த்தையை தான் வெளியே விட்டேன், இவங்க வந்து பாத்தீங்கன்னா குலை மிரட்டல் எனக்கு விட்டாங்க, அதனாலதான் நான் வந்து தினகரனை பத்தி இப்படிலாம் நான் பேசினேன் அப்படின்ற மாதிரி சாட்டை துரைமுருகன் அவருடைய சேனல்ல சொல்றாரு. சரி, ஓகே.